ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டவல் ஹேங்கர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். எங்களை மாதிரி நீங்களும் கிச்சன் டவலை வந்து ஜன்னலில் காய போடுறவங்களா நீங்கள்? அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த ப்ராடக்ட்டோட ப்ளஸ்ஸு மைனஸு ப்ரைஸ் எவ்வளோ, வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 4 bar டவல் ரேக்கோட கீ ஹைலைட்ஸ் வந்து பார்த்துலாம். 5 kg வரைக்கும் வெயிட் தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டிக்கிங் பவர் வந்து 6 years வந்து வரும்னு சொல்கிறாங்க. நோ ட்ரில்லிங் வந்து தேவையில்லை, எந்த சர்ஃபேஸுக்கும் வந்து இது சூட் ஆகுன்றாங்க. இதுதான் இன்ஸ்டலேஷன் மெத்தடு எப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இதுதான் அந்த ரொட்டேட்டிங் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸு, இதுதான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு. இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இப்போ அன்பாக்சிங்கில் வந்து பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு வந்து பார்த்திங்கன்னா 4 numbers வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாலில் ஓட்டுற 2 ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரொட்டேட்டிங் ப்ராக்கெட்டை வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கிச்சனோட பால்கனியில் எடுத்துன்னு போயிட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ அந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் ப்ராக்கெட்டை வந்து நம்ம இங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடாக ஒரு ஹோலில் வந்து நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இப்போ ஒவ்வொன்றா வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் ஏன் கிச்சன் பால்கனியில் வந்து இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம் அப்படின்னா, கிச்சன்லேயே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அழுக்காக தான் இருக்கும் கிச்சன் டவல்ஸ்லாம். அதனால் பால்கனியில் வச்சோம் அப்படின்னா வெயிலும் வரும், மறைவாகவும் இருக்குன்றதுனால அங்கே வந்து நாங்கள் ஒட்டுறோம். இப்போ இது கிச்சன் பால்கனியில் வந்து ஒட்டுறோம். இப்போ அந்த பின்னாடி இருக்கிற 2 ஸ்டிக்கரையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வாலில் வந்து எடுத்துன்னு போயிட்டு ப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டுடுறோம். விட்டினோடனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருக்குது. பிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா வர மாட்டுது, அந்தளவுக்கு இழுத்து பார்த்தாலும் வரல. இப்போ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு வேணாலும் நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடை வந்து திருப்பி விட்டுக்கலாம். என்னுடைய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேட்டிங் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ராடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடுது. அதனால் பெரிய பாத் டவல்ஸ்லாம் வந்து இதில் போட முடியாது. இது மாதிரி குட்டி குட்டி கிச்சன் டவல்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் வாங்கலாம். ஆனால் குட்டி குட்டி டவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 299 வந்து அமேசான் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.